தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தினம் திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை நாம் தயாரிக்கும் விதமாக விழிப்போடு இருக்க வேண்டும், கவனமாயிருங்கள், காத்திருங்கள் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். நம்மை நாம் தயாரித்து ஆண்டவருடைய வருகையை தகுந்த விதமாய் ஒப்பு கொடுக்க, சந்திக்க, ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வாக அமைய இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது மரப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணரசை பெற்றுக் கொள்ளவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 63 16 முதல் 17 வரை மற்றும் 64ஆம் அதிகாரம் 1-3 முதல் 8 வரை இறை வசனங்கள். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை. பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உம் பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வது ஏன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. நீர் இறங்கி வந்தீர், மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர்
துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்துச் சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட வேண்டும் என காத்திருக்கின்றோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிலிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையர்களை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று செல்வன்மனையும் நிறைவரையும் பெற்று எல்லா வகையிலும் செல்வராயிருக்கின்றீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்படை எதிலும் குறையே இல்லை. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாக இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நற்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 முதல் 37 வரை. அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். திருவழிபாட்டினுடைய முதல் வாரம். இது புதிய ஒரு காலத்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த புதிய காலம் புதிய நம்பிக்கையை நமக்கு பெற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய இந்த வருகையை, அவருடைய பிறப்பை தயாரிக்கும் விதமாக இந்த திருவருகை காலமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய ஒரு நம்பிக்கையை, புதிய சிந்தனையை நமக்கு தருகிறது. இந்த புதிய சிந்தனை, புதிய நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் அனைத்துமே மறைந்து புதிய ஒரு வாழ்வை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க அழைக்கப்படுகிறோம். அதனால் ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் வாழ்வையும் தருகிறது, மீட்பையும் தருகிறது. அதில் ஆண்டவருடைய அந்த மகிழ்ச்சியை, அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற பழைமை அனைத்தும், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்வு, பழைய சிந்தனைகள் அனைத்தையும் மாற்றி புதிய வாழ்வை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிறப்பு அப்போது நமக்கு அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியுடையதாகவும் மாற முடியும். திருவருகை காலத்தில் இருக்கிற நாம், துவங்கி இருக்கிற நாம், ஆண்டவர் இன்றைக்கு இறைவார்த்தையின் வழியாக ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது. அது என்னவென்றால் விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதற்கு ஒரு உவமையும் சொல்லப்படுகிறது. ஒரு வீட்டு பொறுப்பை கொடுத்து விட்டு வெளியிலே செல்கிறார். திடீரென்று வருகிற பொழுது யார் எந்த பணியாளர் தயாரிப்போடு இருக்கிறாரோ அவரை பாராட்டுவார். தயாரிப்பில்லாமல் தூங்கி கொண்டிருக்கிற பணியாளருக்கு அந்த தண்டனையானது கொடுக்கப்படும். அதனால விழிப்பாயிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது. அதனால இந்த விழிப்பு ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த ஒரு வார்த்தை சுட்டி காட்டுகிறார். விழிப்பாயிருப்பது என்பது ஏற்கனவே நாம் பல முறை சிந்தித்திருக்கிறோம். அது 3 பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. விழிப்பாயிருப்பது என்பது, முதலாவது விழிப்பாயிருப்பது என்பது சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வு. எப்பொழுதுமே நாம் விழிப்பாயிருக்கிறேன் என்றால் சான்று பகரக்கூடிய வாழ்வை வாழ்வது, நன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. பிறகு செய்து கொள்ளலாம், அப்புறம் செய்தலாம் என்று சொல்லி எதையும் தள்ளி போடாமல் அன்றன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாக, நன்மை நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். இதுதான் விழிப்பாயிருப்பது என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, விழிப்பாயிருக்கின்றவர்கள் பலவற்றை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல் அவர்கள் நிகழ்காலத்தில் வாழக்கூடியவர்கள். இப்பொழுது இந்த நிமிடம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அதை நான் முழுமையாக நிறைவோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு உடலோடு நாம் அதை செய்வது.
நிகழ்காலத்தில் முழுமையாக அதை ஈடுபாட்டோடு செய்யக்கூடியது. நிகழ்காலத்தில் வாழ்வது விழிப்பாய் இருத்தல். கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ இவற்றையே நினைத்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழ மறந்து விடுவார்கள். விழிப்பாய் இருப்பது, இந்த நேரம் நான் தயாரிப்போடு இருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் வாழ்கிறேனா என்பதை சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது விழிப்பாய் இருத்தல் அப்படின்றது தங்களுடைய உழைப்பை, கடின உழைப்பை செய்தல். முடிந்து போவது, வாழ்க்கை முடிந்து விட போகிறது என்று சொல்லி நாம் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நம்மருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை சரியாக உடனுக்குடன் இந்த உழைப்பை நாம் கொடுப்பது, அதுதான் விழிப்பாய் இருப்பது. அந்த விழிப்பாய் இருந்தது 3 பண்புகளை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த விழிப்பாய் இருக்கின்ற பொழுது இறைவாதலை பார்க்குற நிறைய 2-3 பண்புகள் நமக்கு அது என்ன என்று சொல்லி விளக்கப்படுகிறது. விழிப்பாய் இருக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் பழசு புதுசு என்று சொல்லி பலவற்றை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அந்தந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். அவர்கள் தீமையை விட்டு நன்மையை பற்றி கொண்டிருக்கின்றவர்கள். அல்ல, எதற்கும் கவலைப்படாமல் தீமையை நாம் களைந்துவிட்டு நன்மை செய்கின்ற மக்களாக, எப்பொழுதும் உழைக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம். இந்த நிமிடம் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்க எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கடமைகளை சரிவர செய்து ஆண்டவருடைய இந்த விழாவை, பிறப்பை சரியான விதத்தில் தயாரிக்க, ஆண்டவருடைய வருகையை நாம் தயாரிக்க நம்மை நாம் பக்குவப்படுத்தி கவனமாயிருந்து காத்திருந்து நாம் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். இறைவன் நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தையாகிய இடத்திலே சமர்ப்பிப்போம். சுவாசியம் மன்றாட்டு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக செபிப்போம். மக்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களை சென்று சேரவும், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல உள்ளம்
அந்த நல்ல திட்டம் வேண்டும். அந்த நல்ல திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஞானத்தை நாட்டு தலைவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சி, அமைதி, சமாதானத்தையும் ஆண்டவருடைய இந்த பிறப்பின் அந்த மகிழ்ச்சி நம் குடும்பங்களுக்கும் உள்ளங்களுக்கும் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள், நிறைய சேதங்கள், வீடு பொருள் சேதம், பயிர் சேதங்களாகி நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள் படைத்த அனைத்து மக்களின் வழியாக இவர்களுக்கு தேவையான ஆறுதலை ஆண்டவர் மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கிற நாம் ஆண்டவருடைய பிறப்பின் முதல் செய்தியாக வெடிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள், நம் ஒவ்வொருவரையும் தயாரித்து நம்முடைய கடமைகளை செய்து ஆண்டவருடைய பிறப்பை அர்த்தமுள்ளவர்களை கொண்டாட இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொரு நிமிடமும் தயாராக இருந்து விழிப்பாயிருந்து ஆண்டவர் தருகின்ற ஆசிரியை பெற்றுக்கொள்ள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொரு தேவைகளையும் இந்த திருப்பலியப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவன், நாங்கள் எழுப்பிய இந்த வேண்டுதலை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைச்சி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானிய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பையும் அது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியும் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நமத்திலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் கிடைக்கும் மன்றாடுவோம். உள்ளத்தில் இருக்கிற தேவைகள், குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுக்காக மன்றாடும். திருப்பிள்ளை செபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கும் மன்றாடுவோம். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த செபிப்போம். திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கிற நாம்
ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை நாம் தயாரித்து வெடிப்பாயிருந்து நம்முடைய கடமைகளை செய்யக்கூடிய அந்த உள்ளம், நிகழ்காலத்தில் வாழ்கின்ற இந்த எண்ணத்தை இறைவன் நமக்கு தர ஜெபிப்போம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தருவமை வந்தாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், உள்ளத்திலே வர வேண்டும் என்று தொடர்ந்து திருவிருந்த பாடலை பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம்.
ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் திருப்படியின்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நேரம் வழி வரைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வந்திருக்கிறார். நன்றி சொல்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய இந்த பரிசுத்தபடி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசிரியையும் வல்லமையும் பெற்றுத்தந்து தீமைகளிலிருந்து வெற்றியையும் நோய்களிலிருந்து விடுதலையும் இறை சமாதானத்தை உள்ளத்திற்கும் குடும்பத்திற்கு தர ஜெபிப்போம். அன்னை மரியாதை பரிந்துரைக்காக நன்றுடைய பரிந்துரைக்காக மற்ற ஆடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எதிர்காசிற்காக இருந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் இத்திருப்பலி விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசலுக்காக தலைவணங்கி ஜெபிப்போம்.